ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பாகற்காய் வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாகற்காய் வாங்கி இந்த மாதிரி ரவுண்டாகவோ இல்லை நீட்டாக உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் நாம் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற கசப்பு தன்மை பாதி நாம் குறைக்க முடியும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா சலசலன்னு கொதிக்க வரட்டணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுத்ததாக தண்ணி வடிகட்டிட்டு நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும்னு அடுத்ததாக கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாகற்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு கசப்பும் ரொம்ப முக்கியம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டைமில் இதே சப்போர்ட் எனக்கு எப்பவும் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் வதங்கும் போது நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். அடுத்ததாக நாம் வேக வச்சுருக்க பாகற்காயை இது கூட சேர்த்துக்கலாம். பாகற்காய் சுடு தண்ணியில் போடும்போது 50% நமக்கு வெந்துட்ட அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், நான் பாகற்காயை சேர்த்துட்டேன். அடுத்ததாக அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுங்க. பாகற்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம பொறுமையாக தான் கலரி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இது கூடவே நாம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா நாம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி கிளறி ஓப்பன் பண்ணி கிளறி கொடுங்க. அடுத்ததாக நமக்கு நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சூப்பரான பாகற்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.